ஜிவி பிரகாஷுக்காக தன்னோட தோழிகள டார்ச்சர் செஞ்ச சைந்தவி. எப்பா வேற லெவல். இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானோட அக்கா பையன் ஜிவி பிரகாஷ். ஆரம்பத்துல இப்படி இவர் அடையாளப்படுத்தப்பட்டாலும் இப்போ சிறந்த இசையமைப்பாளர், நல்ல நடிகர் அப்படிங்கிற அடையாளத்தோட இருக்காரு. அவரோட நிறைய பாடல்கள் நிறைய பேரோட ஃபேவரட்டா திகழ்ந்துட்டு இருக்கு. அவரோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய கல்வன் படம் கடைசியா வெளியாச்சு. இந்த சூழல்ல அவர் தன்னோட மனைவி சைந்தவிய விவாகரத்து செய்யறதாவும் அறிவிச்சிருந்தாரு. வெயில் படம் கொடுத்த வெற்றியால ஜிவி பிரகாஷுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிஞ்சுது. அந்த வகையில ரஜினி நடிச்ச குசேலன் படத்துக்கு இசையமைச்சதன் மூலமா மேற்கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டாரு. செல்வராகவன் இயக்குன ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அமைச்சிருந்த இசை உச்சக்கட்ட கிளாசிக். அதுக்காக அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா கிடைக்கல. இது நிறைய பேரை அதிருப்தி அடைய செஞ்சது. தொடர்ந்து இசையமைச்சிட்டு வந்த அவருக்கு சூரரை போற்று படத்துக்காக தேசிய விருது கிடைச்சது. இதுக்கிடையில தான் அவரு பள்ளிக்கால தோழியான சைந்தவிய காதலிச்சு 2013வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு அன்வி அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க. சுமூகமா போய்கிட்டு இருந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கை இப்போ விவாகரத்துல வந்து நிக்குது. 2 பேருமே அதுக்கான அறிவிப்ப முறைப்படி வெளியிட்டுட்டாங்க. இந்த சூழல்ல ஸ்கூல்ல படிக்கிறப்போ அவங்க 2 பேரும் செஞ்ச விஷயம் ஒண்ணு தெரிய வந்திருக்கு. அதாவது இவங்க 2 பேருமே சென்னை செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்கூல்ல படிச்சவங்க. சைந்தவிக்கு ஜிவி பிரகாஷ் சீனியரா. சைந்தவி நல்லா பாட, ஜிவி பிரகாஷ் இசையமைக்க அப்படின்னு கல்ச்சுரல்ஸ் விழாவுல 2 பேருமே சேர்ந்து மேடை ஏறுவாங்களாம். அப்போ ஏற்பட்ட பழக்கம் தான் காதலா மாறியிருக்கு. ஆனா ஆரம்பத்துல அவங்களோட நண்பர்கள் யாருக்குமே 2 பேரும் காதலிக்கக்கூடிய விஷயமே தெரியாதாம். சைந்தவியோட தோழிகள் 2 பேருக்கு மட்டும் தான் இந்த காதல் விஷயம் தெரியுமாம். ஜிவியோட வகுப்பு மேல் மாடியில இருக்க அவர பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷயம் தெரிஞ்ச 2 தோழிகள கூட்டிக்கிட்டு வேணும்னே ஜிவியோட வகுப்ப கடந்து போவாங்களாம் சைந்தவி. அந்த சமயத்துல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சின்னதா சிரிச்சுக்குவாங்களாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல தடவை நடக்குமாம். இதனால பொறுமை இழந்த அந்த தோழிகள் ஏன் சைந்தவி இப்படி பண்ற அப்படின்னு செல்லமா சலிச்சுக்கிட்டாங்களாம். இத சைந்தவியே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க.